குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். இதில் லக்னத்திற்கு முதல் நாளான இந்த சனிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி விசாக நட்சத்திரம். லக்னத்திற்கு 5ஆம் இடமான துலாம் ராசியில் சந்திரன் போகிறார். அப்போ குருவை போல செயல்படக்கூடிய நாள். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் தான் இந்த சந்திரன் போகிறாரு. சுக்கிரனும் நம்ம லக்னத்திலே இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்காரு. குரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால பணம் சார்ந்த ஈடுபாடுகளுக்கு நன்மை தரும். நம்முடைய சுயபலம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறவுகள், நமக்கு பிடித்தமானவர்கள், நமக்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அத்தனைக்குமே நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சில பேர் சில பருவத்தில் விருப்பம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதும், சில நபர்களுக்கு விருப்பம் உறுதி செய்யப்படுவதும் கூட, இஷ்ட திருமணம் செய்வதற்கு உறுதி செய்து கொள்ளக்கூட இந்த நாள் உதவியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி அனுஷம் நட்சத்திரம். இப்போ சந்திரன் விருச்சிக ராசிக்கு வந்துடுறார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு கர்மச்சனியாக 10ஆம் வீட்டில் இருக்குது. சனி தன்னுடைய சொந்த சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால தொழில் பழக்கம் மிகுந்த நல்ல நாள். ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணுறது, ஜாப் ஒர்க்கு பண்ணுறது மற்றும் பப்ளிக் ஒர்க்ஸில் இருக்கவங்க, இது மாதிரி அனைத்து விதமான தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும். நமக்கு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதுக்கும் நன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி அவர் 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி பணம் வரவு சிறப்பாக இருக்கும். 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக சனி வந்தால் தான் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் இப்போ சிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அனுச நட்சத்திரம் காலையில் 9:11 முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னாதிபதி. அவரும் 2ஆம் வீட்டில் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் தான். பண வரவுக்கு ஏற்ற நாள் தான். நம்மளுடைய பேச்சினால் நல்ல பண வரவு வரும். பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு தகுந்த நாள். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் மதிப்பு இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:22 வரைக்குமே இந்த கேட்டை நட்சத்திரம். அதுக்கப்புறம் சந்திரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. மூல நட்சத்திரம் இன்றைக்கி. கேதுனுடைய நட்சத்திரம் நண்பகல் 11:22 முதல். இந்த கேது நமக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானம், கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் இருக்குது. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி யாரை சந்தித்து பேசணுன்னாலும், ஒரு புது காரியங்களை எடுத்து செய்கிறதுனாலும், புதுசாக நம்ம டீல் பண்ணுறக்கூடிய விஷயங்களெல்லாம் நன்மை பெறும். ஒரு இடமாற்றம், அதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறது, இது மாதிரி செய்தி விளம்பரத்துறை, கமிஷன் வகை தொழில்கள், அனைத்து விதமான அதாவது மாஸ்டர் ஒர்க்குன்னு சொல்கிறது, மைண்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது, டிசைனிங் ஒர்க்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை இந்த மூல நட்சத்திரம் மதியானம் 12:59 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நம்ம லக்னத்திலேயே ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு. இன்றைக்கும் ரொம்ப நல்ல பலன்தான். விருப்பமான விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷம், மகிழ்ச்சி பெறுவது, நம்ம விரும்பின நபர்களோடு சந்தோஷமாக இருப்பது, கோவில் வழிபாடுகள் சார்ந்த நன்மைகள், உறவுகள், திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படுதல், இது போன்ற அனைத்து விதமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நாள். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்றைக்கி அவ்வளவு சிறப்பு இருக்காது. மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு பூராடம் முடிஞ்சு உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ மகர ராசியில் சந்திரன் நமக்கு 8ஆம் வீட்டில் போகிறார்.
இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புது காரியங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த சூரியன் வந்து நமக்கு 2ஆம் வீட்டில் கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி பணவரவு, பேச்சு மூலமாக பணவரவு, தொழில் பலம், இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள், உடை சம்மந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதுக்கெல்லாம் சிறப்பை தரும். வீடு வாடகை சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான வகையிலும் இது நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதே உத்திராட நட்சத்திரம் மதியம் 2:27 வரைக்கும் இருக்குது. அப்புறம் அந்த மதியத்துக்கு மேலே தான் திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக அந்த 2.25 நாள் 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறது புது காரியங்களை தவிர்க்கணும். ரெண்டாவது நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கணும். திருவோணம் என்பது நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 4, 8, 12 தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. தாய்மனை பூமி, வீடு வாகனம், அதே மாதிரி விபத்துக்கள், ஆரோக்கிய கெடுதல், சண்டை சச்சரவுகள். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தேவையில்லாத செலவுகள் மற்றும் நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது, நம்ம பலகீனம் அடைகிறது, நம்ம சக்தியை இழக்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே சந்திரன் வந்து தொழிலுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கஷ்டப்பட்டு வேலை வைக்கிறோம், ஒரு சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் சந்தோஷத்துக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவ்வளோவா சிறப்பை தரமாட்டார். அதனால் உறவுகள் சார்ந்த முடிவுகளோ, நம்ம கமிஷன் வகை சார்ந்த தொழில்களோ, மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களோ, மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்களோ செய்பவர்களுக்கு இது சரியாக இருக்காது இன்றைய நாள். அதனால் சந்திராஷ்டமம் வலிமையாக இருக்கிறது என்று பொருள். அந்த வகையில் இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த 7 நாட்களுமே நாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி நாளான 8ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த 2 நாட்கள் மட்டும் நமக்கு பலவீனமாக இருக்குது. மற்ற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெறுவது ரொம்ப சிறப்பு. லக்னத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது அகம் சார்ந்த ஒரு நட்பு சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வந்து நமக்கு மாற்றங்கள், ஒரு தொழில்நுட்பங்கள் இது சார்ந்த ஈடுபாடுகளுக்கெல்லாம் சிறப்பை தருகிறது. 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் நல்லது தருது. 10ஆம் இடத்துல இருக்கிற சனியும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால தொழில் பலத்தை சிறப்பாக தருகிறது. வளர்ச்சி மிகுந்த வாரமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. நம்ம வெப்சைட் இருக்குது, அதாவது vetrijothidam.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோடு பண்ணிவிட்டு என்னுடைய பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.